பாஜக 2021 செப்டம்பரில் குஜராத்தில் திடீரென்று முதல்வராக இருந்த விஜய் ரூபானியை நீக்கிவிட்டு அட்ரஸே இல்லாத பூபேந்திர பட்டேலை யாரும் அறியாத வகையில் முதல்வராக்கியது. பதிலுக்கு காங்கிரஸ் அதே 2021 செப்டம்பர் 21 அதாவது சரியாக ஒரு வாரம் கழித்து யாரும் எதிர்பார்க்காத நிலையில் பஞ்சாபில் முதல்வராக இருந்த கேப்டன் அம்ரீந்தர் சிங்கை நீக்கிவிட்டு சரண்ஜித் சிங் சன்னியை முதல்வராக்கியது. 2021 செப்டம்பரில் பஞ்சாபில் காங்கிரஸ் செய்த முதல்வர் மாற்றம் காங்கிரஸை பஞ்சாபில் 2022 தேர்தலில் படுதோல்வி அடைய வைத்து ஆம் ஆத்மியை அமோகமாக வெற்றியடைய வைத்தது. ஆனால் பாஜக 2021 செப்டம்பரில் குஜராத்தில் செய்த முதல்வர் மாற்றம் 2022 தேர்தலில் பாஜகவுக்கு குஜராத்தில் வரலாறு காணாத வெற்றியை அளித்தது. காங்கிரஸை படுதோல்வி அடைய வைத்தது. காங்கிரஸ் இப்பொழுதும் பாஜகவுக்கு போட்டியாக தான் கர்நாடகாவில் முதல்வர் மாற்றத்தை நடத்தியிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் பீகாரில் பாஜக முதல்வராக இருந்த நிதிஷ்குமாரை நீக்கிவிட்டு துணை முதல்வராக இருந்த சாம்ராஜ் சௌத்ரியை முதல்வராக்கியது. பதிலுக்கு காங்கிரஸ் ஒரு மாதம் கழித்து கர்நாடகாவில் சித்தராமையாவை நீக்கிவிட்டு பாஜக வழியில் துணை முதல்வராக இருந்த TK சிவகுமாரை முதல்வராக்கியிருக்கிறது. இது தாங்க புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை. பாஜக மாதிரியே நாங்களும் முதல்வரை மாற்றுவதில் கெத்து உள்ளவர்கள் என்று மக்களுக்கு காண்பிக்கவே இந்த அரசியல் விளையாட்டை காங்கிரஸ் விளையாடியிருக்கிறது. பாஜக நிதிஷ்குமாரை ராஜ்யசபா எம்பியாக்கி டெல்லிக்கு அனுப்பிவிட்டு முதல்வர் பதவியிலிருந்து நீக்கியது. பதிலுக்கு காங்கிரஸ் சித்தராமையாவை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு சித்தராமையாவை ராஜ்யசபா எம்பியாக டெல்லிக்கு செல்ல கோரியது. ஆனால் சித்தராமையா காங்கிரஸ் மேலிடத்தின் அறிவுரையை நிராகரித்துவிட்டு மாநில அரசிலேயே தொடர்ந்து இருக்கப் போவதாக கூறிவிட்டார். நிதிஷ்குமார் மாதிரியே சித்தராமையாவும் டேஞ்சர் மேன் தான். மாநில அரசியலில் வலுவான தலைவர் தான். ஆனால் காங்கிரஸ் கர்நாடகாவில் தோல்வியடைந்திருக்கிறது. படுதோல்வி அடைந்தது இல்லை. 2028 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக கர்நாடகாவில் காங்கிரஸ் படுதோல்வி அடையும். பாஜக கர்நாடகாவில் இதுவரை தனி மெஜாரிட்டி பெற்றது இல்லை. முதலாக 2028 தேர்தலில் கர்நாடகாவில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கும். சித்தராமையாவால் தான் பாஜக கர்நாடகாவில் தடுமாறி கொண்டிருந்தது. 2028 பாஜக ஆட்சி அமைய சித்தராமையாவை நீக்கி காங்கிரஸ் வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது.